ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இவிடத்தை வந்திருக்கோம். அழகான காற்று, அழகான கிளைமேட். பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய வேப்ப மரம். நம்ம நாட்டில் கூடுதலாக பார்த்துருக்கோம் இந்த வேப்ப மரம். இப்போ பூக்குது. அழகான கார்டன், மஞ்சள் கலரில் சும்மா ஜொலிக்குது. மஞ்சள், பிங்கு, பேர்பிள் கலர் எல்லாமே இவிடத்தை இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபைரிஸ் வியூ. எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். பக்ராவில் ஒரு அழகான பள்ளிவாசல். எனக்கு பின்னுக்கு தெரியுது பாருங்கள், கிராண்ட் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளியில் சிறப்பம்சம் என்ன, இந்த பள்ளியில் என்ன டீட்டெயில்ஸ், எப்போ கட்டியிருக்காங்க என்று சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். மாஷாஅல்லா, பாருங்கள் இந்த பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் மினாரை பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஸ்கோர் டைப்பில் வித்தியாசமான டிசைனில் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கிளைமேட்டும் நல்ல அழகாக இருக்குது. ஒரு மப்பு மந்தாரமான கூலான ஹாத்தோடு அடிச்சிட்டு இருக்கு. சரி வாங்க பக்கத்தில் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியாக வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் சரியாக சூக் வக்கராவுக்கு முன்னுக்கு இந்த பள்ளிவாசலுக்கு கிராண்ட் மஸ்ஜித் என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த பள்ளிக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படின்னு பாருங்கள். இந்த பள்ளியை பாருங்கள், 3 டூம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மேலுக்கு. இதில் ஆர்கிடெக்சர் டிசைனுக்கு தானே இஸ்லாமிக் டிசைனில் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளைமேட்டும் அவ்வளோ இதாக தெரியுது. இன்றைக்கு ஒரு வெயில் இல்லாத மாதிரி நார்மல் கிளைமேட்டாக இருக்குது. சரிங்க வாங்க போம், உள்ளே போயிட்டு பார்ப்போம். வெதரும் நல்லா இருக்குது, கூலான ஹாத்தோட. இந்த பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னா பார்க்கிங் டென்ஷன் தேவை. உங்களுக்கு நிறைய பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பள்ளி நல்ல பெருசாகவும் இருக்குது. இதில் இன்டீரியர் டிசைன், ஆர்கிடெக்சர் இஸ்லாமிக் டிசைனில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரி வாங்க நாங்கள் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்கு பாருங்கள், பள்ளிக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். இதில் டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இது மெயின் என்ட்ரன்ஸ். இதில் எப்படின்னு பாருங்கள். இந்த கேட் 3 டோரும் மெயின்ஸ் போகலாம் உள்ளுக்கு. அந்த சைடில் அங்கே கேர்ள்ஸுக்கு என்ட்ரன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லேடிஸ் என்று போட்டிருக்கு. மாஷாஅல்லாண்டு அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அரபிக் ஸ்டைலில். இதில் ஆர்கிடெக்சர் டிசைன் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கீழுக்கு டைல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்கு போமாங்க பாருங்கள். இந்த கதவுற டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதே டிசைன் உள்ளுக்கும் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு சொல்லி பாருங்கள். கிளாஸ் டோரில் மற்றதெல்லாம் கிளாஸால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கதவில் கொடுத்துக்கிற டிசைன் அந்த கிளாஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இவிடத்தை வந்திருக்கோம். அழகான காற்று, அழகான கிளைமேட். பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய வேப்ப மரம். நம்ம நாட்டில் கூடுதலாக பார்த்துருப்போம் இந்த வேப்ப மரம். இப்போ பூக்குது. இங்கேயும் நிறைய வேப்ப மரங்கள் இருக்குது. இந்த பக்கம் பள்ளியில் என்ட்ரன்ஸ். இன்னும் பள்ளி திறக்கலை, கொஞ்சம் டைம் எடுக்குமென்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வெளியில் இந்த வேப்ப மரத்துக்குள்ளே அழகான காற்றோட்டத்தோடு காற்று வாங்கிட்டு இருக்கோம். பள்ளி திறந்தோடனே அப்படி உள்ளுக்கு போகிறோம். எல்லாத்தையும் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம் வாங்க. இப்போ இந்த பள்ளிக்கு என்ட்ரன்ஸுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு முதல்ல பாருங்கள். இந்த பக்கம் இருக்கு வேப்ப மரம், இந்த சைட்டுக்கும் இருக்கு வேப்ப மரம். ரெண்டும் அதே சைஸில் அதே இதுக்கு டிசைன் பண்ணி வெட்டி வச்சுருக்காங்க. ரெண்டும் அதே மாதிரி இருக்குது. 2 சைட்டுக்கும் வேப்ப மரம். முன்னுக்கு பள்ளிக்குள்ளே போகிறதுக்குரிய என்ட்ரன்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைட்டு பாருங்கள், பின்னுக்கு மினார் இருக்குது. இப்போ உள்ளுக்கு போகிறது தான் வெயிட் பண்ணுறோம். இன்னும் ஓப்பன் பண்ணலை பள்ளி ஓப்பன் பண்ணதும் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், நேரத்தோட அந்த சைட்டுக்கு போனதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இவிடத்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கால பக்கம் போனால் இமாம்ர என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த சைட்டுக்கு. இதுக்கு ஆப்போசிட் சைட்டு ஃபீமேல் என்ட்ரன்ஸ் இருக்குது. இதில் அவ்வளோ பெருசாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 2 சைட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ், ஒரு சைட்டுக்கு ஃபீமேல் என்ட்ரன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டோரை பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி.
பார்த்தீங்களா இவிடத்தை வந்து அழகான கார்டன் மஞ்சள் கலரில் சும்மா ஜொலிக்குது. மஞ்சள், பிங்கு, பேர்பிள் கலர் எல்லாமே இவிடத்தை இருக்கு. இந்த பள்ளிக்கு முன்னுக்கு கிராண்ட் மஸ்ஜித்துக்கு முன்னுக்கு வக்கராவில் வந்தீங்கன்னா அழகான பூ எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து அவங்களோட பிள்ளைகளோட வந்தீங்கன்னா பின்னரங்களில் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா தொழுதுட்டு அழகாக இவிடத்தை வந்து இந்த ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே உங்களுக்கு சுற்றி பார்க்கலும் ஃபோட்டோ எடுக்கலும் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த டிசைன் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டும் வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்கும். சரி, அந்த பள்ளிக்கு முன்னுக்கே இந்த இடம் இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியாக ஆப்போசிட் வக்கரா ஓல்டு சூக் இருக்கு தானே, அதுக்கு சரியாக ஆப்போசிட் சைடில் ஃப்ளவர் கார்டன். இதில் போயிட்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், பள்ளிக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பள்ளி. மசாலாண்டு வந்து லோரை தொழுவிட்டு உள்ளுக்கு வந்துட்டு பாருங்கள் பள்ளி எப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் தொழுவிட்டுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பள்ளி. டிசைன் வந்து சும்மா நார்மலாக செட் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் வந்து ஒரு பெரிய லைட் வந்து வச்சுருக்காங்க. நார்மல் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் டிசைனில் வந்து அழகாக இந்த பள்ளியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், தொழுதாச்சு. பள்ளிக்குள்ளே அவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள். இந்த பள்ளி வந்து மேலுக்கு வந்து டிசைன் வச்சுருக்காங்க, 5 டூம் வச்சுருக்காங்க. நடுவில் வந்து பெரிய டூம், மற்றது முன்னுக்கு பின்னுக்கு வந்து 2 டூம் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, நார்மல் டிசைனில் செஞ்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்ன லைட் வச்சுருக்காங்க கோல்டு கலரில், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மாஷா அல்லாஹ், எப்படி அழகாக இருக்குது லைட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து இமாம் பார்த்து வச்சாங்க, அங்கே ரூம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நடுவில் வந்து எவ்வளோ அழகான மெம்பர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க குத்துவா செய்கிறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நார்மல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து. இது வந்து வக்கராவில் இருக்கு, ஓல்டு சூப்புக்கு முன்னுக்கு கிராண்ட் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பள்ளிவாசல், எப்படின்னு பாருங்கள். நடுவில் வந்து சரியாக 4 தூண் டிசைனில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பள்ளிக்கு நடுவில் வந்து, அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த லைட்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மற்ற சைட்டில் வந்து விண்டோவுக்கு பக்கத்துலேயும் இந்த அரபிக் கல்ச்சரில் அதே டிசைனில் வந்து லைட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பள்ளியில் வந்து ஏசி வாரத்துக்குரிய சிஸ்டம் வந்து நானும் தேடி பார்த்தேன், காணல. லாஸ்ட்டில் பார்த்தா சைட்டில் வந்து ஏர் கண்டிஷன் வாரத்துக்குரிய ஹோல்டு வச்சுருக்காங்க. எல்லா சைட்லேயும் பாருங்கள், அதே மாதிரி வளைச்சி அப்படியே 2 சைட்லேயும் ஏர் கண்டிஷன் வாரத்துக்குரிய ஹோலு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் மாஷா அல்லாஹ், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பள்ளிவாசல். இந்த இடம் வந்து மேலுக்கு தெரியுதானே, அந்த இடம் வந்து தான் ஃபீமேலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து எக்ஸிட் வந்து வெளியால் வேறு இருக்குது, அவங்களுக்கு மட்டும் வந்து செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கத்தால் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா பள்ளிவாசலையும் ஃபீமேலுக்குண்டே செப்பரேட்டாக இடம்
ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வெளியாகவும் சுற்றி பார்த்துட்டோம். இதுக்கு மேலே வந்து ஃபீமேல் செக்ஷன் இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைட்டுக்குள்ளே இருக்குது. இதில் பள்ளிக்குள்ளே வந்து வெளியால் அங்கால இந்தியாவில் எல்லா பக்கமும் 4 பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்குது. பள்ளி அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வக்கர பக்கம் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், ஃபைனலி வந்து இந்த பள்ளியை வெயிட் பண்ணி பார்த்து முடிச்சாச்சு. மாஷா அல்லாண்டு தொழுது போட்டு உள்ளுக்கு பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டிசைன் வந்து கூடுதல் இல்லாமல் நார்மலாக மீடியம் டிசைனில் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பள்ளிவாசல் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் வக்ராவில் இருக்குது. கிராண்ட் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளிக்கு நீங்கள் வர விரும்பினா முன்னாடி வக்ராவில் சூக் வாகஃப் இருக்குது, ஓல்டு சூக் வாகஃப். அதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த பள்ளிக்கு விசிட் பண்ணி பாருங்கள். அது கூட முன்னுக்கு அழகான கார்டன் வச்சுருக்காங்க. கார்டனையும் சுற்றி பார்க்கலும் எவ்வளோ அழகாக இருக்கேன்டா அவ்வளோ அழகாக இருக்குது. சிம்பிளாக இந்த பள்ளிவாசல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கட்டாயம் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த வக்ரா சூக்குக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள். நான் செல்ல மறந்திருந்த விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை போட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் வீடியோ எடுத்துட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கோம். கிளைமேட் அவ்வளோ அழகாக இருக்குது. சரி வெளியாகவும் வாங்க. பாய் பாய்.